எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு நம்ம 2 வித்தியாசமான ரைஸ் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஒன்று மீதமான ரைஸ் வச்சு ஒரு அருமையான ரைஸ் கட்லெட், இன்னொன்று அரிசி மாவு வச்சு நம்ம அரிசி தட்டை பண்ண போகிறோம். ஸோ இது ரெண்டுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ வாங்க அது 2 ரெசிபிஸும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு 1 கப் சாதம் வேணும். இதை நீங்கள் பச்சரிசி சாதம் இல்லைனா புழுங்கல் அரிசி சாதம் ரெண்டுலேயும் பண்ணலாம். இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்குனது, இதோட 1 டீஸ்பூன் பொடியாக நறுக்கின இஞ்சி, 1 டீஸ்பூன் பொடியாக நறுக்கின பூண்டு, பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் 1 டீஸ்பூன் போடுங்க. 1 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க வேக வச்சு திருவி வச்சுருக்கேன், அதை போடுறேன். அடுத்து ஒரு சின்ன சைஸ் கேரட்டை திருவினது, கொஞ்சம் நறுக்கின புதினா இலை, கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லி இலை போடுறேன். இது வரைக்கும் கட்லெட்டுக்கு தேவையான சாதம் காய் போட்டாச்சு. அடுத்து இதுக்கு தேவையான மசாலா தூள் போடலாம். கட்லெட் கலவைக்கு தேவையான அளவு உப்பு, 1 சிட்டிகை மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 எலுமிச்சை பழத்தோட சாறு, இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்க. மசாலா தூள் எல்லாம் மிக்ஸ் ஆனதும் கையால் நல்லா மசிச்சு பிசைங்க. கட்லெட் கலவை இப்போ ரெடி. கையில் கொஞ்சம் எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவிக்கோங்க. 1 எலும்பிச்சை பழ அளவு கலவையை எடுத்து வடை மாதிரி தட்டுங்க. கையில் எண்ணெய் தடவி இருக்கிறதுனால ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி எல்லா கலவையும் ரெடி பண்ணி வச்சுருங்க. நான் இந்த கட்லெட்ஸை ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். பேனை சூடு பண்ணி தேவையான அளவு எண்ணெயை ஊற்றுங்க. செய்த கட்லெட்ஸ் மெதுவாக பேனில் போடுங்க. ஒவ்வொரு பக்கமும் 2-3 நிமிஷம் வறுக்கணும். ரெண்டு பக்கமும் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் எடுத்துருங்க. அருமையான ரைஸ் கட்லெட்ஸ் இப்போ ரெடி. கெச்சப்போட சூடாக பரிமாறுங்க. அரிசி மாவு தட்டை செய்யறதுக்கு ஒரு பவுலில் 2 கப் அரிசி மாவு எடுத்து இதில் 1 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது, 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு 1 மணி நேரம் ஊற வச்சிருக்கு. அடுத்து 1 டீஸ்பூன் உப்பு, 1 துளி சோடா உப்பு, இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அடுத்து இதில் 1 டீஸ்பூன் வெண்ணெய் போட்டு நல்லா பிசையணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசையணும். பிசைஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா மாவு நல்லா சேர்ந்து வந்திருக்கு. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, இல்லைனா ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது.
நல்ல மெதுவாக நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்து கையில் நல்லா மெலிசாக தட்டி எண்ணெய் சூடான உடனே கடாயில் போட்டு நல்லா பொரிச்சு எடுக்கணும். ஃப்ளேம் மீடியமில் வச்சு நல்லா மெதுவாக பொரிச்சு எடுக்கணும். நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுத்துருங்க. இதே மாதிரி சின்ன சின்னதாக தட்டி நல்லா பொரிச்சு எடுத்துருங்க. இது ஒரு அருமையான ஸ்நாக். அரிசி மாவு தட்டை தயாராக இருக்குது. செஞ்ச உடனே நல்லா சூடாக சர்வ் பண்ணுங்கள். ரைஸ் பேஸ் வச்சு 2 டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் பார்த்தீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த 2மே ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள்.